Hi friends, welcome to AC Editzz. ஸோ இந்த வீடியோவில் பற்றி பார்க்க போகிறோம்னா இந்த ஸ்கில்ல திரு மாதிரி 12 கலர் டவுன் எஃபெக்ட் எடிட்டிங் எப்படி உங்களோட மொபைலில் பிக்சார்ட்டில் எடிட் பண்ணுறோம் சொல்லிட்டு தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிட்டா நான் எப்போ வீடியோ போட்டாலும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இந்த 12 கலர் டோன் எஃபெக்ட் ஃபோட்டோ வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட மொபைலில் பிக்சார்ட்டில் தான் எடிட் பண்ண போகிறோம். உங்களோட மொபைலில் பிக்சார்ட் அப்ளிகேஷன் இல்லை அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். ப்ளே ஸ்டோர் போய்ட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் உங்களோட பிக்சார்ட் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து பிக்சார்ட் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணால் பார்த்திங்க அப்படின்னா இன்டர்பேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இதில் கீழே பார்த்திங்க அப்படின்னா ப்ளஸ்ன்ற சிம்பிள் மாதிரி இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கலர் பேக்ரவுண்ட்ஸ்ன்னு இருக்கும், அதில் வந்து பிளாக் கலர் பேக்ரவுண்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிக்கிறப்ப அப்புறம் இப்போ வந்து உங்களோட ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணலாம். சைடில் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கீழே இந்த ஆடு ஃபோட்டோன்னு இருக்கும், இமேஜ் போட்டு ப்ளஸ்ன்ற சிம்பிள் மாதிரி இருக்கும், ஆடு ஃபோட்டோனும் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் மேலே பார்த்திங்க அப்படின்னா ரீசெண்ட்டுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் கீழே உங்களோட மொபைலில் இருக்கக்கூடிய ஃபோல்டர்ஸ் எல்லாமே காட்டும். நீங்கள் வந்து எந்த ஃபோட்டோ வந்து எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோ வந்து எந்த ஃபோல்டரில் இருக்கோ அந்த ஃபோல்டரில் போய்ட்டு அந்த ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. இப்போ நான் வந்து ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கிறேன். நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணக்கப்புறம் மேலே ஆர்டர்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபோட்டோ வந்து பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணலாம். இந்த கட் அவுட்டுன்னு இருக்கும் சைடில், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் உங்களோட உடம்புல சைடில் ஃபுல்லாக ட்ரா பண்ணுங்கள். ட்ரா பண்ணக்கப்புறம் இது ரெண்டையும் வந்து சேர்த்து விட்ருங்க. சேர்த்து விட்டிங்க அப்படின்னா தான் கரெக்டாக ஃபுல்லாக வந்து கட் ஆகும். ட்ரா பண்ணக்கப்புறம் மேலே அந்த அம்புக்குறி மாதிரி போட்டுருப்பாருங்க, கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணணும் அந்த பக்கத்தில் ஐ சிம்பிள் மாதிரி இருக்கா, கிளிக் பண்ணி சரியாக கட் ஆகிருக்கான்னு பார்த்துங்க. உங்கள் ஃபோட்டோ சரியாக கட் ஆகலை அப்படின்னா அந்த பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணி தேவை உள்ளது ஏதாவது அழிஞ்சிருச்சுன்னா பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணி மறுபடியும் ட்ரா பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை தேவையில்லாமல் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அந்த எரேஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி எரேஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு தேவை உள்ளது அழிஞ்சிருக்குன்னு, அதனால் நான் மறுபடியும் ட்ரா பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த ஐ சிம்பிளை கிளிக் பண்ணி சரியாக கட் ஆகிருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்ததுக்கப்புறம் மேலே சேவ்னு இருக்கு பாருங்கள், கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் இந்த பேக்ரவுண்டுக்கு ஏற்றவாறு உங்களோட ஃபோட்டோ வந்து செட் பண்ணிக்கோங்க கரெக்டாக. செட் பண்ணதுக்கப்புறம் மேலே வந்து டிக் கொடுத்துருங்க. இப்போ வந்து எஃப்எக்ஸ்ன்னு இருக்குமா, கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு எஃப்எக்ஸ்ன்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிட்டு இதை வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த ஃபோட்டோ வந்து அதில் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா PNWன்னு போட்டிருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். பிளாக் அண்ட் ஒயிட்டு இந்த அரைக்கி இதை கிளிக் பண்ணிட்டு மேலே வந்து டிக் கொடுத்துருங்க. இப்போ வந்து சைடில் எப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ட்ராவுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். திரும்பி இந்த மாதிரி ட்ராவுன்னு காட்டும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து இந்த சைடில் இந்த லாஸ்ட்டாக இருக்கு பாருங்கள் லேயர் மாதிரி, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு மேலே அந்த எம்டி லேயர் இருக்குது, அதை கிளிக் பண்ணிட்டு இந்த சைடில் கலர் இருக்குது பாருங்கள், அதில் வந்து ப்ளூ கலர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ப்ளூ கலர் செலக்ட் பண்ணிட்டு மேலே டிக் கொடுத்துருங்க. மறுபடியும் அதுக்கு பக்கத்தில் ஒரு பென்சில் ஐக்கான் மாதிரி இருக்கா, கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து ஃபஸ்ட்டாக ஒரு சிம்பிள் ஃபஸ்ட்டாக ஒரு அந்த பென்சில் இது மாதிரி பார்த்தீங்கன்னா புள்ளி மாதிரி, அதை கிளிக் பண்ணிட்டு மேலே அந்த செட்டிங்ஸ் இருக்கு பாருங்கள், செட்டிங்ஸு ஒரு 3 கோடு போட்டிருக்கு பாருங்கள் சைடில், அந்த இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து கார்னஸ் வந்து ஒரு குறைச்சி வச்சுங்க, ஒரு 23 30 இந்த மாதிரி வச்சுங்க, 33 வச்சுட்டு
இந்த கெப்பாசிட்டி சைஸ் இதெல்லாம் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு செட்டுன்னு இருக்குமா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஒன் சைடு மட்டும் ட்ராப் பண்ணுங்கள். ட்ராப் பண்ணதுக்கப்புறம் அந்த லேயரை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா மேலே பார்த்தீங்கன்னா 3 டாட் மாதிரி இருக்குமா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம்னு இருக்குமா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இதை வந்து ஒன் சைடாக பெருசாக்கிங்க. பெருசாகிட்டு மேலே டிக் கொடுத்துருங்க. இப்போ வந்து இந்த கட்டம் போட்டு ப்ளஸ்ன்ற சிம்பிளுமா இருக்குது பாருங்கள், டெலீட் சிம்பிளுக்கு பக்கத்தில் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா எம்டி லேயர்னு இருக்கும் மாதிரி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இந்த கலரில் வந்து ரெட் கலர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு மேலே டிக் கொடுத்துருங்க. இப்போ வந்து இந்த சைடு வந்து ட்ராப் பண்ணுங்கள். ட்ராப் பண்ணி அந்த லேயரை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் மேலே 3 டாட் இருக்கும் மாதிரி கிளிக் பண்ணி ட்ரான்ஸ்ஃபார்ம்னு இருக்கும் மாதிரி கிளிக் பண்ணி இதை வந்து பெருசாக்கிங்க. மேலே வந்து டிக் கொடுத்துருங்க பெருசாக்குனதுக்கப்புறம். இப்போ வந்து கீழே பாருங்கள் ஒரு கலர் சிம்பிள் மாதிரி இருக்கா கெப்பாசிட்டிக்கு மேலே, அதுக்கு பக்கத்தில் எண் மாதிரி போட்டுருவாங்க. அதை கிளிக் பண்ணி இதில் வந்து ஓவர்லேன்னு இருக்குமா அதை செலக்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அந்த ப்ளூ கலர் அதையும் கிளிக் பண்ணிட்டு கீழே அந்த எண் மாதிரி போட்டிருப்பாங்க அதுலேயே ஓவர்லேன்னு இருக்குமா கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த லைட்டாக வந்து கலர் வந்து வந்துடும். ரொம்ப டார்க்காக இருந்தது லைட் கலராக அழகாக வந்து வந்துடும். பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் கரெக்டாக வந்து வந்துருச்சு. ஃபோட்டோ வந்து இப்போ கரெக்டாக எடிட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் மேலே வந்து டிக் கொடுத்துருங்க. மேலே இருந்தால் இப்போ வந்து ஃபோட்டோ வந்து சேவ் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ வந்து எடிட் பண்ணியாச்சு. ப்ரௌஸ் மூலமாக இருக்கா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் கீழே சேவ்னு இருக்குமா கிளிக் பண்ணுங்கள். மறுபடியும் சேவ்னு இருக்குமா கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் ரீப்ளை பண்ணுறேன். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.